ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நேற்று ஒரு நாள் மல்லிப்பூ பறிக்காமல் விட்டுட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பூத்துருச்சு. இருந்தாலுமே ரொம்ப நல்லது. ஏன்னா மாடிக்கு வந்தோடனே மல்லிப்பூ வாசனை சும்மா ஹெவியாக இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த முல்லைப்பூவுமே பறிக்காமல் விட்டுட்டேன். அதனால இன்னைக்கு மல்லிப்பூ முல்லைப்பூன்னு சொல்லிட்டு 2 பூவுமே பறிச்சிட்டேன். அவ்வளோ வாசனைங்க, செம்ம வாசனை. மாடிக்குள்ள நுழைஞ்சதுமே அப்படியே சும்மா கொத்து கொத்தா இருந்தது. இருந்தாலும் அந்த பூக்கிறத பறிக்காம விட்டதுனால இந்த வாசனை எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தண்ணி கேன்ல வந்து பொன்னாங்கண்ணி கீரை கடையில இருந்து வாங்கிட்டு வந்து சமையலுக்கு அந்த இலையெல்லாம் யூஸ் பண்ண போக அந்த காம்புகளை மட்டும் நட்டு வச்சிருந்தேன். மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் சும்மா அழகா தளைஞ்சி சும்மா செழிப்பமா இருக்கு. இந்த பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஏன்னா விட்டமின் ஏ நிறைய இருக்கக்கூடிய ஒரு அருமையான கீரை. இதோட காம்புகளை நிறைய ட்ரம்முல கொய்யா மரம், மாமரம், இந்த மாதிரி பெரிய பெரிய மரம் வச்சிருக்க ட்ரம்ல அங்கங்க நட்டு வச்சுட்டேன். எல்லாத்துலயுமே சூப்பரா தளைஞ்சிருந்தது. வீட்டுக்கு தேவையான அளவு கீரை இன்னைக்கு எனக்கு கிடைச்சது. இந்த கீரையை வந்து இன்னைக்கு நான் சூப்பு தான் வைக்க போறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரை கொஞ்சம் இருந்தது. அதையுமே அதோட கீரைகள்லாம் பறிச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நான் வந்து இன்னைக்கு சூப்பு பண்ண போறேன். அப்புறம் பார்த்தா சின்ன வெங்காயம் ஒன்னே ஒன்று எப்படியோ இதில் தெரியாமல் வந்திருக்கு. அதையுமே பறிச்சுக்கிட்டேன். சூப்புக்கு மெயினாக வந்து காரத்துக்கு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணுவேன். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதனால் எப்போவுமே அள்ளி அள்ளி கொடுக்குற இந்த பச்சை மிளகா செடியிலேருந்து பச்சை மிளகாவை கொஞ்சம் நல்லா வளர்ந்த பச்சை மிளகாவை மட்டும் நான் என்னோடய சமையலுக்கு இன்றைக்கி எடுத்துக்கிறேன். ஆக மொத்தம் இன்னைக்கு குட்டி குட்டியான மனசுக்கு நிறைவான அறுவடைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அறுவடையில் என்னென்னு சொல்லிட்டு ஒரு விசிட் பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள் என்னென்ன அறுவடைன்னு சொல்லிட்டு. மல்லிப்பூ, முல்லைப்பூ, பச்சை மிளகா, கீரை. பாய்.